தென்னிந்தியாவின் ஓர் உன்னதமான மலைப்பகுதியில் இருந்தது பழைய முருகன் கோவில். அந்த கோவிலில் தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து வேண்டிக் கொள்வார்கள். ஆனால் ஒரு நாள் முதல் அந்த கோவிலில் ஒரு விளம்பரம் இருந்தது. பதாகை, முருகன் இங்கு இல்லை, அவர் வேலையை விட்டு வெளியே சென்றுள்ளார். மக்கள் அதை கண்டதும் குழப்பமடைந்தனர். யாரோ வேடிக்கைக்காக ஒட்டியிருப்பார் என்று நினைத்தனர். ஆனால் நாளை மறுநாள் கூட அந்த அறிவிப்பு அங்கேயே இருந்தது. பூஜாரியும் இல்லை, அர்ச்சனை இல்லை, மூடப்பட்ட கதவுகள். அந்த ஊரின் பெரியவனும் பக்தனுமான ராஜசேகர் அந்த கோவிலுக்கு சென்று பூஜாரி இல்லாமல் மெல்ல கதவை திறந்தார். உள்ளே நுழைந்ததும் கோயில் அமைதியாக இருந்தது. முருகனின் சிலை மட்டும் வெளிச்சமில்லாமல் நிழலில் மறைந்து போயிருந்தது. அவர் மனதுக்குள் கேட்டார், ஏன் இப்படி? முருகா, நீ கோயிலை விட்டு ஏன் போனாய்? அந்த நிசப்தத்தில் ஒரு ஆழ்ந்த குரல் போல அவருக்கு உள்ளத்தில் ஒலி கேட்டது. நீங்கள் என்னிடம் தினமும் வேண்டுகிறீர்கள், பணம், வெற்றி, புகழ். ஆனாலும் ஒருவனும் என்னிடம் நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்கவில்லை. ஒரு துளி நேசத்துடன் மனதார பேச விருப்பமில்லை. நான் வேண்டுகோளை நிறைவேற்றும் கருவியாக மட்டும்தான் பார்க்கிறீர்கள். அதனால் நான் இங்கிருந்து கிளம்பியுள்ளேன். அந்த குரலை கேட்டதும் ராஜசேகர் கண்களில் கண்ணீர். அவர் ஒரு கட்டத்தில் நினைத்தார், நாம் கடவுளை தேவையை தீர்க்கும் வாடிக்கையாளனாகவே பார்க்கிறோமா? அடுத்த நாளிலிருந்து அந்த கோவில் மீண்டும் திறக்கப்பட்டது. ஆனால் மக்கள் மாறினர். யாரும் பிச்சை போல் வேண்டாதேனும் கேட்டுக்கொள்ளவில்லை. தியானித்தார்கள், பேசினார்கள், காதலுடன் பார்த்தார்கள். முருகனும் திரும்பி வந்தார். பாடம்: நாம் கடவுளை தேடுவது எதற்காக? தேவைக்காகவா? இல்லையெனில் உண்மையான தொடர்புக்காகவா?